ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேக விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் விளாக்ல பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2ல் கொடுத்துருக்கேன். இன்ட்ராக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கு பிஃபோர் டே தான் எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பெருமாள் வெங்கடாஜலபதி சூப்பராக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி விசிபிள் ஆகுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா 9 to 10 தான் கும்பாபிஷேகம் டைம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துன்னு வைங்களேன். ஏர்லி மார்னிங்காக இருந்தால் ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்புறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தனால பார்த்திங்கன்னா மெதுவாக தான் கிளம்பி சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் யாகசாலை இருந்தது. அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்தது. சரி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு நான் உள்ளே வந்திருந்தேன். உள்ளே பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது டைம் இருந்தது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா அந்த பூஜைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயா வந்ததுக்கப்புறம் சுமங்கலி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாகசாலையில் ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் இருந்தது நமக்கு 9 to 10ன்றனால. ஸோ ஸ்லோவாக தான் எல்லாம் ப்ராசஸிங்காக இருந்துச்சு. சித்தி அக்கா அக்கா பொண்ணுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ நானும் ஐயா அம்மா கூட சித்தி கூட எல்லாமே ஃபோட்டோஸ் ஸ்னாப்ஸில் எடுத்திருந்தேன். அவங்க ஷேர் பண்ணியிருந்தேன். சித்தி கூட எல்லாமே கூடயும் எடுத்திருந்தேன். சாரீ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். படியூர் பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு இங்கே காங்கேயம் பக்கத்தில் படியூர். ஸோ படியூர் பட்டு தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அக்கா பொண்ணு கூட எல்லா கூடயும் குட்டி குட்டி பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். அது எல்லாமே சரி ஓகே டெலிட் பண்ணிட்டாலுமே ஒரு மெமரியாக போய் இருக்காது. ஸோ இது கூட ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணி எல்லா பிக்சர்ஸுமே ஒன்று விடாமல் ஆட் பண்ணிவிட்டு இது கூடன்னு ஒர்க்கு நான் போட்டிருக்க ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நானே இதை போட்டிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ செப்பரேட்டாக கொடுக்குறேன். நான் எப்படி பீட்ஸில் எங்கே வாங்கினேன், இப்படி நான் ஒர்க் போட்டுன்றது டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். அது என்ன டீட்டெயிலாகவும் உனக்கு காமிக்கிறேன் என்ன ஒர்க் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. போட்டு வை, நீயே வை தம்பி. சுமங்கலி பூஜைக்காக கீழே உட்காந்துதான். சுமங்கலி பூஜை முடிச்சதுக்கப்புறமா பாப்பா கூட குட்டியாக ஒரு ரீல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்ற கொஞ்சம் லிங்க் இருக்குது, கீழே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு எனக்கு போய்ட்டு வினிங் ஆனவா இருந்துச்சு, நல்லா இருந்தது. எதிர்பாராமல் அந்த காம்பினேஷன் வந்தது. பட் அந்த ஒர்க்கு எல்லாமே போட்டிருந்தேன். நான் போட்டு அழகாக சூப்பராக இருந்தது. ஸோ அக்கா பொண்ணுங்க 2 பேருமே அவங்க எடுத்துருந்தாங்க. பத்திரிக்கும் அழகாக நாமம் போட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வெடி சட்டையில் பார்க்குறதுக்குமே. நிஷாத்தில் கையிலேயே பிடிக்கவே முடியல, ஒரே பிஸி. ஏன்னா அவங்க கீழே ஊருக்கு போயிட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகிடுவாங்க. ஃபோட்டோ கொண்டு கூட சிக்கவே இல்லைன்னு வைங்களேன் அந்த மாதிரி. ஸோ நான் தங்கச்சி பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்னாப்ஸில் எடுத்திருந்தோம். இதான் அக்கா பொண்ணுங்க அண்ணி பொண்ணுங்க எல்லாம் கூட சேர்ந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ஃபேமிலியாக தான் எல்லாம் ஒவ்வொரு பிக்சர்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாகசாலையில் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே பூஜைக்கு கொஞ்சம் நேரம் அங்கே போயிருந்தோம். ஸோ நான் எல்லாம் மேக்ஸிமம் எடுத்திருந்தேன். फोटो परमात्मने परकर्म मंत्र यंत्र तंत्र ओम नमो भगवते महालक्ष्मणाय ओम समस्ताराय पट स्वाहा स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा ओम निरंजनाय स्वाहा नादिगजेश्री वीरहांगाचार्य वयोमेषण्यनतानदा हृदि स्वाहा वेदांताचार्य परिजोवेषण्यनतानदा हृदि स्वाहा वीरांगनादान्यः कवितार्किकजेश्री वीरांगाचार्य वयोमेष
हृदि स्वाहा श्रीमान् वेङ्कटनाथ जगविदात्येश्वरी वेदान्त யாகசாலையில் வந்து பூஜை முடிஞ்சது. ஸோ கலசம் எடுத்துகிட்டு வராங்க. சரி ஓகே உள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். யாகசாலையிலேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கலசம் எடுத்துகிட்டு எல்லாம் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து வீடியோ எல்லாமே அப்கமிங்கில் அது எல்லாமே ராவாக தான் இருக்கும், பாருங்கள்.
பொருட்களை பத்திரமாக பார்த்து விழாவிற்கு வருகின்ற அனைத்து பெருமக்களுக்கும் கோட்டையுடைய குழப்பம் கோட்டையுடைய சார்பாக நன்றி சொல்கிறோம். அன்னதானத்தில் கலந்து கொண்டு அனைவரும் அன்போடு சூப்பராக வந்து கும்பாசியம் முடிஞ்சது 20 வருஷத்துக்கு அப்புறமா ஹாப்பியான தருணம். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு எல்லாம் மேக்ஸிமம் ஆவாக இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா திருக்கல்யாணம் உற்சவர் வச்சுருந்தாங்க. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் வச்சுருக்கோம் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளோட. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உற்சவருக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் திருக்கல்யாணம் நம்ம வந்து கோயிலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து பண்ணியிருக்கோம். அதாவது உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உற்சவர் வந்து நாங்களே எல்லாமே வந்து பங்காளியில் சேர்ந்து உற்சவர் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு வாங்கிட்டாங்க. ஸோ ஹாப்பியாக முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் இருந்தது. ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதான் காப்பு கட்டுறாங்க. என்ன செய்யணும்? ஏங்க தூக்கி காமிச்சிருங்க.
திருக்கல்யாண உற்சவம் வந்து முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா மாலை மாற்றான சாங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே டிவியில் போட்டால் சாங்ஸ் போட்டால் உட்காந்து பார்ப்பேன். அப்போ லைவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூப்பந்து போட்டு விளாட்றது எல்லாமே வந்து 1 by 1 நடந்துச்சு. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்போதைக்கு வந்து விளாக் எடுக்க முடியல. ஸோ எல்லாம் வந்து ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்களா, நானும் அந்த பூ பிடிக்கிறத வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோம். சூப்பராக இருந்த அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆராத்தி எடுத்துக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். ஸோ நாங்களும் நல்லா இருக்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஃபோர் விளாக்லேயும் சரி இந்த விளாக்லேயும் சரி ஹஸ்பண்ட் கூட அதிகமாக வந்து டைம் கிடைக்கல. கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. எல்லா ஃபேமிலியிலையுமே அப்படி தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்லாம் பிஸியாக தான் இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சி திருக்கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 1 hour இருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற கிடந்து வந்து எடுத்திருந்தேன். நிஷாத்தை கூப்பிட்டு எடுக்கலாம்னு சொல்லி வந்தால் நிஷாத்து வரவே இல்லை. ஒரே பிஸின்னு வைங்களேன். அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு வேணால் கூட வரவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நிஷாத்து கூட எடுக்கவும் முடியல. ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் சின்ன பிக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிக்சர்ஸ் மட்டும் தான் நின்றுருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் குழந்தை விளையாடணும்னு நினச்சிட்டு அவனும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவன் ஹாப்பியாக எம்மையை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாச்சு. நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். இவங்க நம்ம ரிலேஷன் தான். அவங்க திண்டுக்கல்ல இருக்காங்களாமா. நான் ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்ப்பேம்மான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ரிட்டன் வந்து கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சாமியில் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருந்தது கும்பாபிஷேகம் முடிஞ்சனால. இப்போ கொஞ்சம் சாமி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் விளாக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விளாக் எடுத்திருந்தேன். ஸ்ரீதேவி பூதி பெருமாள் சிலை ஆல்ரெடி இருந்தது. ஸ்ரீதேவி பூதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வச்சுருக்கோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மட்டும் தான் இருந்தாங்க. தாயார் பார்த்துருப்பீங்க. மதுரை வீரன் வெள்ளையம்மா பூமியில் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வரும். முன்னாடி கரடாவில் இருக்காங்க. விநாயகர் சைடில் இருப்பாங்க. முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம கும்பாசி விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பை, டேக் கேர்.